இந்த இமேஜ் ஆஃப் காட். நீங்க தேவனுடைய சாயலில் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஃபுல்லா அதை தான் பார்க்க போறோம். எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் அதை பத்தி யோசிக்காதீங்க. அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அதை மேற்கொள்ள முடியும். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? நம்ம எதெல்லாம் நடக்காது, முடியாது, என் லைஃப்ல இதெல்லாம் எனக்கு நடக்குமா, இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வருவேனா, இப்படியெல்லாம் நிறைய தோணுதுல. எல்லாத்துலேருந்து வெளியே வர முடியும். இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்க. யூ வில் நோ த சீக்ரெட் ஹவு டு கம் அவுட் ஆஃப் எனி ப்ராப்ளம். எந்த பிரச்சனையில் இருந்தாலும் உங்களால் வெளிவர முடியும், என்னால் வெளிவர முடியும். பிகாஸ் we are created in the image of God, the creator. தேவனுடைய சாயலில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஃபுல்லாக அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஃபேஸ்புக்கில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணுறதா இருந்தால் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு மார்னிங் உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஹவ் யூ ஃபீல் டுடே? எல்லாரும் சொல்லுங்கள், த டே இஸ் அ பிளஸட் டே. ஆமென். இட்ஸ் அ பிளஸட் அண்ட் பவர்ஃபுல் டே. இன்னைக்கு நான் பவர்ஃபுல்லான ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள போகிறேன். யாரெல்லாம் ரெடியா எஸ் அப்படிங்கிறீங்க? இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க. இந்த டே சூப்பரா இருக்க போகுது. ஒவ்வொரு நாளும் சூப்பரா தான் இருக்கும். கிரேஸ் ஓவர் கிரேஸ். டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கிருபையின் மேல் கிருபை. கிரேஸ் ஓவர் கிரேஸ். கிருபையின் மேல் கிருபை. ஆமென். ஸோ தேங்க்யூ. வெல்கம் ஆல். என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என் வாய்ஸ் கிளியர். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, அது ரொம்ப முக்கியம். இம்மீடியட்டாக உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். லெட் மீ சி எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. வண்டர்ஃபுல் சூப்பர். நிஷா சிஸ்டர், பிந்து சிஸ்டர், மைத்லி சிஸ்டர், சித்ரா சிஸ்டர், வனிதா சிஸ்டர், லதா சிஸ்டர், எஸ் சத்யா சிஸ்டர். பிளஸ் யூ ஆல். சூப்பர். எஸ், கிரேஸ் ஓவர் கிரேஸ். ஆமாம், சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையின் மேல் கிருபை. அமேன். கிருபையின் மேல் கிருபை. எஸ், இட்ஸ் அ வண்டர்ஃபுல் அண்ட் பிளஸட் டே. எஸ், ராபின் பிரதர், பிளஸ் யூ. வாணி தேவன், பிளஸ் யூ. ஜெனட் சிஸ்டர், பிளஸ் யூ. மர்சி பொன்ராஜ், எஸ். ப்ராஸ்பரஸ் டே. ஷாலினி சிஸ்டர், எஸ். ப்ராஸ்பரஸ். சொல்லுங்க, ப்ராஸ்பரஸ் டே. ஆந்தனி brother, yes, super. Mary Matilda sister, bless you. Shanti Anand sister, bless you. Super. சொல்லுங்க, wonderful prosperous day. ஆமா, இன்னொன்று சொல்லுங்க, பவர்ஃபுல் டே. ஆமா, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை நிறைந்த ஒரு காரியத்தை நம்ம ஷேர் பண்ண போறோம் இன்னைக்கு. சொல்லுங்க, பவர்ஃபுல் டே. ஆமென். பவர்ஃபுல். ஆமென். பவர்ஃபுல் டே. சொல்லுங்க, it's a powerful day. வல்லமை நிறைந்த நாள். Amen. Yes. It's so powerful. It's going to be so powerful. Amen. Great. Wow. Oh, super. Yes. Glorious day. Amen. Where there is power, there is glory. வல்லமை இருக்கிற இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படும். க்ளோரியஸ் டே. சொல்லுங்க, க்ளோரியஸ் டே. ஆமென். உங்களுக்கு என்னெல்லாம் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணணும்னு தோணுதோ இந்த நாளை குறித்து அதெல்லாம் அறிக்கை பண்ணுங்க. அதில் ஒரு சீக்ரெட் இருக்குது, அதை தான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். வாட் எவர் இன்னைக்கு எப்படி பிலீவ் பண்ணுறீங்க, இந்த நாளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஜஸ்ட் டிக்ளேர் இட். Joyful day. It's a marvelous day. It's a miraculous day. Yes. It's a miraculous day. அற்புதங்கள் நிறைந்த நாள். Yes. It's a mighty day. Amen. Super. Thank you. Bless you all. Yes. So miraculous day. Yes, thank you all. எல்லாம் ஷேர் பண்ணீங்களா? Let me start the okay. Thank you Father. அப்பா, அந்த நாளை உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் துவக்குகிறோம், பெற்றுக்கொள்கிறோம். Oh, glory of God.
Karama Shanta Rakama Tenta Lekana Nahantu Namahanta Ragadure. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Father. தேவன் நல்லவர், நல்லவர், நல்லவர். உம்முடைய கரத்தில் இந்த நாளை நாங்கள் அப்படியே கொடுக்கிறோம்ப்பா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். எல்லாரும் சொல்லுங்க, இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், சந்தோஷத்தின் நாள், சமாதானத்தின் நாள், அற்புதத்தின் நாள், வெற்றியின் நாள், மகிமையின் நாள், நம்பிக்கையின் நாள். எஸ் லார்ட், இந்த நாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கிருபை பெருகிக்கொண்டே இருக்கிறது. உம்முடைய கிருபை பெருகிக்கொண்டே இருக்கிறது. உம்முடைய மகிமை பெருகிக்கொண்டே இருக்கிறது. அப்பா, கிருபையின் மேல் கிருபை. எங்கள் ஒவ்வொருத்தர் மேல் உங்க கிருபை பெருகி இருக்கிறது. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ப்ரேயர் அட்டன் பண்ணுகிற ஒவ்வொருத்தர் மேலும் இந்த நாளுக்குரிய கிருபை பெருகட்டும். Let the grace of God multiply upon them, upon their family, Lord. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிருபைகள் நடத்துதல் உண்டாகட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட நேச்சுரலா முடியாத காரியங்கள், இயற்கையால் ஆண்டவரே இது இப்படிதான் நடக்கும்ங்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க அதை விட அதிகமாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் நடப்பதாக. சூப்பர் நேச்சுரல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்க. எந்த காரியமும் எங்களை ஒடுக்க முடியாது, தடுக்க முடியாது. நாங்க உம்முடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அவங்க குடும்பத்துல நடக்கட்டும், பினான்ஸ்ல நடக்கட்டும். எஸ் லார்ட், வியாதிகள் மறைந்து போகட்டும். சரீரத்துல எந்த பலகீனம் இருந்தாலும், உடம்புல என்ன வலி இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்ப நான் சுகத்தை பேசுகிறேன். பிலீவ் பண்றீங்களா? உங்க உடம்புல பரிபூர்ண சுகம் உண்டாகும். பரிபூர்ணமான சுகம். உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்ஸும், ஒவ்வொரு ஆர்கன்ஸும் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியும். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்க பிலீவ் பண்ணுங்க. ஜஸ்ட் பிலீவ் அண்ட் டிக்ளேர், I am healed completely. என் கால்கள் சுகமாக இருக்கிறது, என் கைகள் சுகமாக இருக்கிறது, என் இருதயம் சுகமாக இருக்கிறது, என் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் சரியாக வேலை செய்கிறது. எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க. எல்லாம் நல்லா வேலை செய்யுது, நான் நல்லா இருக்கிறேன். அதை மட்டும் டிக்ளேர் பண்ணுங்க பார்க்கலாம். உன் மனதில் நான் நல்லா இருக்கிறேன். எஸ், I live long, I live long, I live long. Yes, Father, I release it in Jesus' name. Thank you. அருள் பாஸ்கர், உங்க மதர் ரீட்டா, உங்களை நான் பிளஸ் பண்றேன். Let her be healed in Jesus' name. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். யார் என்ன பலகீனத்தில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பவே நாங்கள் டிக்ளேர் பண்றோம். சுகம். Complete healing over their body. Yes, you are blessed. Joy sister, you are blessed. Vimala sister, you are blessed. You are healed. Shelly, you are healed. You are blessed. Thank you, Father. ஒவ்வொருத்தர் மேலும் இந்த கிருபை பெருகட்டும். ரோசி சிஸ்டர், you are blessed. பெருகட்டும். நிலானி, you are blessed. பெருகட்டும். ஜோயல், you are blessed. Yes. I release that blessing over everyone. இதை பார்த்து கொண்டு இருக்கிற, என் சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த கிருபை பெருகி கொண்டே இருக்கட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைய கரத்துல வைக்கிறோம். Jesus name. Amen. What a wonderful and blessed day. It's a powerful day. Amen. It's a wonderful day. Amen. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கணுங்க. ஏன்? எல்லா காரியமும் நமக்காக நடக்கிறது. Amen. சரி, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ண போறேன். ரெடியா? அமேன் சொல்லுங்க. ரெடி. சரி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இட்ஸ் a powerful thing. இப்போ நான் சொல்றது என்னன்னா, நான் இது ஒரு கேள்விக்கான பதில். ஓகே, என்ன கேள்வி அப்படின்னா, how to function exactly like God. சொல்லுங்க. How to function exactly like God. தேவனை போல நம் வாழ்க்கையில் எப்படி செயல்படுவது? முதல்ல ஒரு கேள்வி வரும்,
ஆண்டவர் மேல தேவன் போல நம்ம முதல்ல செயல்பட முடியுமா பிரதர்? அப்படிதானே? தேவன் போல செயல்பட முடியுமா? ஜான் இம்மானுவேல், கடன் பிரச்சனை, டோன்ட் வரி, இந்த மெசேஜ் ஃபுல்லா கேளுங்க. எப்படி கடன் பிரச்சனை தீரும், தீர்க்கப்படும்ங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ ஃபுல்லாக கேட்கணும் எல்லாரும். இப்போ மைண்ட் எப்படி வைக்கணும்? யூ நீட் டு லிசன். ஏன்னா ஹியரிங் த வேர்ட் வில் பிரிங் ஃபெய்த். நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? விசுவாசம் உண்டாகும். அந்த ஃபெய்த் என்ன பண்ணும்? உங்க பிரச்சனையில இருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். சரியா? ஸோ இப்போ எல்லாரும் கேட்கணும். என்ன கேட்கணும்? எதை இப்போ கேட்க போறோம்? ஹவு டு ஃபங்க்ஷன் லைக் காட். எக்ஸாக்ட்லி. தேவனை போலவே நாம் செயல்படுகிறது முடியுமா? முடியும். முடியும். சொல்லுங்க, முடியும். எஸ் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், எஸ். தேவனை போல செயல்பட முடியுமா? முடியும், முடியும். முதல்ல டைப் பண்ணுங்க, அப்புறம் நான் சொல்ல போறேன். இன்னைக்கு we are going to function like God. இன்னைக்கு மட்டும் இல்லை, from now. முதல்ல எஸ் எல்லாரும் டைப் பண்ணுங்க. எஸ், தேவனை போல ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா? முடியும். எஸ் டைப் பண்ணுங்க, டைப் பண்ணுங்களேன். சரி, முதல்ல தேவனை போல நம்ம ஃபங்க்ஷன் பண்ண முடியும்னு எஸ் போட்டீங்கல்ல, முடியும். முதல்ல அது புரிஞ்சுக்கணும். ஏன் நான் முடியும்னு போட சொன்னேன் தெரியுமா? எஸ்ன்னு போட சொன்னேன் தெரியுமா? ஏன் தெரியுமா? முடியும்ங்கிறத எஸ்ன்னு நீங்க யோசிக்காம போடுங்கன்னு சொன்னேன்ல, அது காரணம் என்ன தெரியுமா? ஒரு சிம்பிள் தாங்க. இப்போ ஒரு சிங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லயன். அந்த சிங்கம் ஒரு குட்டி போடுது. ஒரு சிங்கம் ஒரு குட்டி போடுது. இப்ப இந்த சிங்க குட்டி சின்னதா இருக்கு, குட்டியா இருக்கு. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த சிங்க குட்டி தன்னுடைய தகப்பனாகிய பெரிய சிங்கத்தை மாதிரியே நடக்க முடியுமா? இப்ப நான் உங்களுக்கு பார்த்து கேட்கிறேன். இப்ப இதுக்கு பதில் போடுங்க. ஒரு சிங்கம், பவர்ஃபுல் லயன், அது குட்டி போடுது. இப்ப அது குட்டியா இருக்கு. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த சிங்க குட்டி தன்னுடைய தகப்பனாகிய சிங்கம், பெரிய சிங்கம், அந்த சிங்கத்தை போல இந்த குட்டி சிங்கம் செயல்பட முடியுமா? முடியும் இல்ல? ஏன்? ஏன்னா இந்த சிங்க குட்டிக்குள்ள என்ன இருக்கு? சிங்கம், அவங்க அப்பாவுடைய முழு தன்மையும் உள்ள இருக்கு. ஆனா குட்டியா இருக்கு, அவ்வளவுதான். குட்டியா இருக்கு. ஆனா சிங்கக்குட்டி சிங்கத்துடையதா இருக்குமே ஒழிய வேற எதுவும் இருக்காது. கரெக்டா? வேற வழி. ஏன்னா பிறந்துடுச்சுனாலே, சிங்கத்துக்கு பிறந்துட்டாலே அது சிங்கக்குட்டி தான். சிங்கத்தினுடைய தன்மைகள் இருக்கும். சிங்கத்தினுடைய தன்மைகள் இருக்கும். That means the character, the exact power which is in the lion. சிங்கத்துக்குள்ள இருக்கிற அதே வல்லமை, சிங்கத்துக்கு இருக்கிற அதே எண்ணங்கள், அதே காரியங்கள் இந்த சிங்க குட்டிக்குள்ள இருந்தே ஆகும். இருந்தே ஆகும். அது வரும் வராது அப்படிலாம் கிடையாது, இருக்கும். சொல்லுங்க, இருந்தே ஆகும். அந்த மாதிரி தேவன் உங்களையும் என்னையும் தன்னுடைய சாயலினாலே படைத்திருக்கிறார். எங்க? ஆதியாகமம் 1வது அதிகாரம் வாசிச்சு பாருங்க. 26வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, அப்படியே ஜெனிசிஸ் 1-2 ரீட் பண்ணீங்கன்னா, பைபிள்ல முதலாக நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் என்ன தெரியுமா? நமக்கு தெரிகிற விஷயம், தேவன் நம்மை, மனிதனை தன்னுடைய சாயலினாலே படைத்திருக்கிறார். we are created in the image of God. டைப் பண்ணுங்க. ஒன்னொன்னா நான் சொல்ல போறேன், ரொம்ப ஈஸிங்க. இப்ப நீங்க நான் கொஞ்ச நேரத்துல பாருங்க, ஓ இதானா அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சொல்லுங்க, I am created in the exact image of God. கொஞ்சம் மாத்தி, கொஞ்சம் தேவன் தன்னை போலவே மனிதனை படைத்திருக்கிறார். வாவ், தன்னை போலவே படைத்திருக்கிறார். தன்னை போலவே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் யோசிக்கிறாங்க, let us make man in our image. our image. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாங்க? அப்பா, நம்ம 3 பேரும் நம்மளை போலவே ஒருத்தனை படைப்போம். மனிதன் தேவனை போலவே படைக்கப்பட்டிருக்கிறான்.
He was created exactly like the image, in the image of God. சொல்லுங்க, இந்த இமேஜ், தேவனுடைய தன்மை, தேவனுடைய உருவம், தேவனுடையது எல்லாம் எனக்குள்ள இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, எவ்ரிதிங் இன் காட் இஸ் இன் மீ. சொல்லுங்களேன், தேவனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எனக்குள்ள இருக்கு. நீங்க அதை பிலீவ் பண்ணணுமே. சொல்லுங்க, தேவனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எனக்குள்ள இருக்கு. இப்ப பாருங்க, ஜீசஸ் உங்களுக்காக எனக்காக என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் உண்டு பண்ணி சாக்ரிஃபைஸ் தன்னை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நித்திய ஜீவனை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். He restored everything. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணிட்டாரு. எங்க? உங்களுக்கு ரெஸ்டோர் பண்ணிட்டாரு. என்ன ரெஸ்டோர் பண்ணிட்டாரு? இப்போ தேவன் எப்படி மனிதனை படைத்தாரோ அந்த தன்மை உங்களுக்குள்ளேயும் இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய குணாதிசயம் உங்களுக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு. இது புரியணும். சிங்கம் எப்படி சிங்கக்குட்டிக்குள்ள சிங்கத்தினுடைய முழு தன்மை இருக்கிறது போல, வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்ல தேவன் தன்னுடைய சாயல், அப்படின்னா வெறும் சாயல்ங்கிறத நம்ம ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படி இல்லை. அவருக்கு இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நேச்சரை உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வச்சிருக்கிறார். நமக்கு தெரிய மாட்டேங்குது, நமக்கு தெரியல. இப்போ ஒரு விஷயம் நான் இன்னைக்கு ஒண்ணே தான் சொல்ல போறேன். ஹவு டு ஃபங்க்ஷன், எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவது, எப்படி செயல்படுவது தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது, ஃபர்ஸ்ட் திங், நம்ம எப்படி செயல்படுறோம் தெரியுமா? எப்படி செயல்பட முடியும் தெரியுமா? தேவன் அவர் நினைக்கிறத பேசினார்னா அது அப்படியே உண்டாகும். Whatever he imagine and speak, it will form, it will create. தேவன் பாருங்க, முதலாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு சயின்ஸ். நான் ஒரு அறிவியல் சொல்லித்தரேன். காட் சயின்ஸ். சொல்லுங்க, காட் சயின்ஸ். டைப் பண்ணுங்க. ஆமா, தேவனுடைய அறிவியல், காட் சயின்ஸ். சொல்லுங்க, காட் சயின்ஸ், தேவனுடைய அறிவியல். இதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரி, ஆதியாகமம் 1வது அதிகாரம் பாருங்க. ஆதியாகமம் 1, அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. Let us make man in our own image. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆண்டவர் எப்படி ஃபங்க்ஷன் பண்றாருன்னு தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் நீங்களும் நானும் எப்படி பண்ணணும்ங்கிறத சொல்லித்தரேன். எல்லாம் ரெடி? இங்க பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. புதுசா பாக்குறவங்க உங்க லைஃப்ல பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரும். இட்ஸ் காட் சயின்ஸ், தேவனுடைய அறிவியல். சரி, முதல்ல தேவன் என்ன பண்றாரு? மனிதனை உண்டாக்குவோமாக அப்படிங்கிறத என்ன பண்றாரு? யோசிக்கிறார். தேவன் எப்பவுமே, அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்கா அவருடைய யோசனைகள். கரெக்டா? நிறைய இடங்கள்ல போட்டிருக்கா God has a thought. சொல்லுங்க, God has a thought. டைப் பண்ணுங்க. நான் சொல்றது மட்டும் டைப் பண்ணுங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். God has a thought. தேவனுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. தேவன் பாருங்க யோசிக்காம செய்யறதே கிடையாது. யோசனையில் பெரியவரே. பாட்டு வர பாடலாம்ல, யோசனையில் பெரியவரே, பாட்டெல்லாம் பாடுறோம். அப்போ தேவன் மனிதனை உண்டாக்குவோமாக என்று முதலாவது என்ன பண்ணாரு? யோசித்தார். He had in his thought. மனிதன் எங்கே உருவானான்? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, மனிதன் முதலில் எங்கே உருவானான்? Man was created in his thought. முதலாவது தேவனுடைய எண்ணத்தில் மனிதன் உருவானான். அதுக்கப்புறம் தான் பிசிக்கலா உருவானான். அப்போ முதலாவது தேவன் எங்க அதை உருவாக்குறாரு? அவருடைய எண்ணத்துல உருவாக்குறாரு. அவர் முதல் யோசிக்கிறார். அவருடைய தாட்ல, let us make man in our image. மனிதனை நம்முடைய சாயலின்படி படைப்போம் அப்படிங்கிறதை தேவன் முதல்ல எங்க கொண்டு வராரு? அவருடைய எண்ணங்கள்ல கொண்டு வராரு. had a thought. நீங்க அவருடைய எண்ணத்துல முதல்ல வந்தீங்க.
முதலாவது நம்ம அவருடைய எண்ணத்துல வந்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் தாட்டு, அடுத்தது என்ன பண்றாரு? அவர் பேசுகிறார். So thought is followed by the word. அப்புறம் பேசுறார். When he spoke, it became flesh. தேவன் முதலாவது எண்ணத்துல கொண்டு வராரு, இரண்டாவது அந்த எண்ணம் வார்த்தையாக பேசுகிறது. Let us make man in our own image அப்படின்னு மனிதனை நம்முடைய சாயலின்படி படைப்போம் என்று முதலாவது அவர் எண்ணத்தில் கொண்டு வந்து அதை வாயிலே பேசுகிறார். Thought followed by word. டைப் பண்ணுங்க, thought followed by word. எண்ணங்கள் அடுத்தது எது ஃபாலோ பண்ணுது? வார்த்தைகள். வார்த்தைகள் எண்ணங்களுக்கு பின்னாடி செல்கிறது. யாருக்கெல்லாம் புரியுது? thought followed by word, இல்ல thought then word. அப்படி டைப் பண்ணுங்க பார்க்கலாம் ஈஸியா. thought எண்ணம், வார்த்தை. எண்ணம், வார்த்தை. வாயில சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எண்ணம், முதல்ல என்ன? எண்ணம். அடுத்தது என்ன? வார்த்தை. எண்ணம், வார்த்தை. ஃபர்ஸ்ட் என்னதான் வருது? தாட். அடுத்து என்ன வருது? வார்த்தை. அப்ப தேவன் முதல்ல யோசிக்கிறாரு, பேசுறார். யோசிக்கிறாரு, பேசுறாரு. தட் இஸ் த இதுதான் தேவனுடைய ஃபங்க்ஷன்ல இது முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். தேவன் செயல்படுகிற விதம் இது ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நீங்களும் நானும் அதே மாதிரி செயல்பட முடியும். இன்னும் சொல்ல போனா மனிதன் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். மனிதன் இன்னைக்கு வரைக்கும் தேவன் ஆதாமை தன்னுடைய சாயலினாலே படைத்ததினாலே அவன் விழுந்து போனான். ஆதாம் என்னானா? விழுந்து போனான். he was fallen, இல்லையா? பாவத்துல விழுந்துட்டான். ஆனா தேவன் படைத்த அந்த கிஃப்டை எடுக்கவே இல்லை. கவனமா கேளுங்க. இப்போ தேவன் என்ன பண்றாரு? ஆதாம படைக்கிறாரு. நல்லா கவனமா கேளுங்க. ஆதாம படைக்கிறாரு, ஏவாளை படைக்கிறாரு. எப்படி படைக்கிறாரு? தன்னுடைய இமேஜ், தன்னுடைய கேரக்டர், தன்னுடைய நேச்சர். அதுல ஒரு நேச்சர் என்ன? யோசிச்சு பேசினா நடக்கும். கவனமா கேளுங்க. ஆதாமுக்கு அதே நேச்சரை என்ன பண்றாரு? கொடுத்துட்டாரு. ஆதாமுக்குள்ள ஒரு நேச்சர் இருக்கு. என்ன நேச்சர்னா, அவன் எதை யோசிக்கிறானோ, எதை இமேஜின் பண்றானோ, எதை நினைக்கிறானோ அந்த நினைவை அவன் பேசும் பொழுது அது உருவாகுகிறது. A thought in his mind and the word in his mouth will create a thing. அவன் எண்ணத்துல ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து அந்த எண்ணத்தை தன் வாயினாலே பேசினால் அது உண்டாகும். இந்த கிஃப்ட, இந்த நேச்சரை ஆதாமுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதை எடுக்கல. மனிதன் விழுந்து போயிட்டான் பாருங்க, பாவத்துல விழுந்துட்டான். ஆனா ஆண்டவர், நீ பாவத்துல விழுந்துட்ட, நான் உனக்கு கொடுத்த என்னுடைய சாயலை நான் எடுக்க போறேன் அப்படின்னு எடுக்கல. அதுதான் நம்ம ஆண்டவருடைய மிகப்பெரிய கேரக்டருங்க, நேச்சருங்க. இப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம்? நம்ம ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறோம், அவங்க நமக்கு ஆப்போசிட்டாவே ஏதாவது பண்ணா நம்ம பிடுங்கிடுவோம். மனுஷங்க அப்படிதானங்க, பிடுங்கிடுவாங்க. ஏய் குடு குடு, உனக்கு போய் தந்தேன் பாரு அப்படின்போம், இல்லையா? மனுஷன் வந்து he will always pick, எடுத்துருவான், ரிட்டர்ன் எடுத்துருவான், அப்படிதானே? ஆனா ஆண்டவர் பாருங்க, மனிதன் விழுந்து போன உடனே கூட தான் கொடுத்த அந்த நேச்சரை, தான் உருவாக்கின நேச்சரை எடுக்கல. வாட் a wonderful father we have. எல்லாம் டைப் பண்ணுங்க, wonderful father, great father. எவ்வளவு நல்ல தகப்பனுங்க அவரு. மனிதன் விழுந்து போன கூட சரி, நான் படைச்சதுதான். அதனாலதான் பாருங்க, விழுந்து போன மனிதன் இன்னைக்கு தன்னுடைய எண்ணங்களினாலும் வார்த்தையினாலும் உலகத்தை உருவாக்கவும் செய்கிறான், அழிக்கவும் செய்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த விஷயம் புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம எப்படி பவர்ஃபுல்லா ரெசரக்டிவ் பவர்ல கிரியேட் பண்ண முடியும்னு புரிஞ்சுக்கோங்க. விழுந்து போன மனிதனே உருவாக்குறான். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஒன்னொன்னு பாருங்க. ஏன் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க உங்க மொபைல் போன் யாரு உருவாக்குனா? யாருங்க உருவாக்குனா? சொல்லுங்களேன், யாரு உருவாக்குனா? நீங்க ஏரோப்ளைன்ல பறக்குறீங்க, யாரு உருவாக்குனா?
ஆண்டவர் உருவாக்குனார். எஸ், ஆண்டவர் தான். ஆனா யார் உருவாக்குனா? விழுந்து போன ஃபாலன் மேன். ஆனா எப்படி உருவாக்குனா? தேவனுடைய நேச்சர். இன்னைக்கு மனிதன் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளை பாருங்க, நீங்க எல்லா கண்டுபிடிப்புகளை பாருங்களேன். இது எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணா? மனிதன் யோசித்தான், பேசினா, ஒர்க் பண்ணான். அந்த யோசனை வந்தது, அடுத்தது அதை பத்தி பேச ஆரம்பிச்சான். சொல்லுவாங்கல்ல, பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பறவையை பார்க்கறான், ஏன் நம்ம பறக்க முடியாதா? மனிதனுக்குள்ள அந்த ஆற்றல், ஒரு எண்ணத்தை யோசிக்கும் பொழுது, அவன் அதை பேசும் பொழுது அது கிரியேட் ஆகுது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில ஒன்று சொல்லட்டுமா? சொன்னா நீங்க நிறைய பேர் ஷாக் ஆகலாம், இல்ல ஐயோ அப்படின்னு நினைக்கலாம், ஆனா சூப்பர் அப்படின்னு கூட நினைக்கலாம். என்ன தெரியுமா? இன்னைக்கு இப்போ இருக்கிறீங்கல்ல, ஒரு நிலைமையில இருக்கீங்கள, இது நேற்றைக்கு இன் யுவர் பாஸ்ட் எதெல்லாம் யோசித்தீங்களோ, எதெல்லாம் உங்க வாயில பேசுனீங்களோ, அதெல்லாம் தான் இன்னைக்கு இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கு, என்ன கொண்டு வந்திருக்கு. யாரெல்லாம் அது ட்ரூ அப்படிங்கிறது போடுறீங்க? நான் மறுபடியும் சொல்றேன், இது நமக்கே தெரியாம இருக்கலாம், இல்ல ஓ அப்படியான்னு கூட நீங்க யோசிக்கலாம். இன்னைக்கு இந்த செகண்ட்ல மே 17 2024 இன்னைக்கு நீங்க இருக்கிற உங்க இடம், உங்க வேலை, நீங்க இருக்கிற இந்த ஸ்தானம், நேற்றைக்கு இன் யுவர் பாஸ்ட் நீங்க எதெல்லாம் யோசித்தீங்களோ, எதெல்லாம் பேசுனீங்களோ யோசித்து, அதெல்லாம் தான் உங்களை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கு. அது பாசிட்டிவாவும் கொண்டு வந்திருக்கு, நிறைய நெகட்டிவாவும் கொண்டு வந்திருக்கு. அப்படியா? நான் பேசினதா? நான் யோசிச்சதா? இது ஒருவேளை நீங்க நம்ம தெரிஞ்சு யோசிக்கிறோமோ தெரியாம யோசிக்கிறோமோ, உங்க ஒவ்வொரு எண்ணமும் நல்லா புரிஞ்சுக்கோ, எவ்ரி தாட் இஸ் பவர். சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு நம்ம அப்படி உட்கார்ந்துருக்கோம்ல, நம்ம எண்ணங்கள் இருக்குல்ல, 60 மினிமம் 60,000 60,000 டைப் பண்ணுங்க பார்க்கலாம். 60,000 60,000 எண்ணங்கள் சாதாரணமா வருதான் ஒரு மனிதனுக்கு, எனக்கு, உங்களுக்கு. மினிமம் குறைஞ்சது. சிலர்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பயங்கரமான ஆளு. 1,00,000 தாட்டு கூட வரும் மைண்ட்ல, ஒரே நேரத்துல 10,000 தாட்டு வரும். அதுவும் சிலர்லாம் இருக்கிறாங்க, அப்படியே ஒன்னு யோசிக்கும் போதே 100 விஷயத்தை யோசிப்பாங்க. ஆண்கள் கொஞ்சம் கம்மி தான், ஆண்களுக்கு கம்மின்னு சொல்றாங்க, பெண்களுக்கு அதோட பயங்கரம் சொல்றாங்க. ஒரே நேரத்திலேயே எக்கச்சக்கமா யோசிக்கிற ஒரு கிஃப்ட், அது விமனுக்கு அதிகமான கிஃப்ட்ங்கிறாங்க. நீ யோசிக்கலாம், நான் பிரதர் நான் எதுவுமே யோசிக்காம இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சா கூட யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி யாராவது இருக்கீங்களா? நான் இல்ல நான் எதையுமே யோசிக்க மாட்டேன், நான் எதையுமே யோசிக்க மாட்டேன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கரெக்டா? நம்மளால யோசிக்காம இருக்கவே முடியாது. யாரெல்லாம் ட்ரூன்னு டைப் பண்றீங்க? நம்மளால, நான் சொல்றேன் பாருங்க, இப்ப காலையில இப்ப முடிக்க போறோம், இந்த டே ஃபுல்லா இன்னைக்கு நான் எதையுமே யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க. 60,000 தடவை இதே யோசிக்க போறீங்க. எண்ணம் மனிதனுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம கண்ணு பாக்குது, காது கேக்குது, 5 சென்சஸ். எதெல்லாம் 5 சென்சஸ் சொல்லுங்க? 5 புலன்கள், ஐப்புலன்கள்னு சொல்றோம். இந்த ஐப்புலன்கள் நம்ம இந்த உலகத்தோட கனெக்ட் ஆகுது. சோ நம்ம டக்குனு ஒரு பார்த்தா கூட உடனே ஒரு எண்ணம் வரும், ஒன்னு கேட்டா கூட உடனே ஒரு எண்ணம் வரும், இல்லையா? எவ்ரிவேர் we have thoughts. தாட் வருது. இதுல என்ன விஷயம்னா, எந்த எண்ணம் அதிகமாக வருகிறதோ அந்த எண்ணம் தான் உங்க சப்கான்ஷியஸ் பிலீஃபாக மாறும். அப்படின்னா நீங்க எதை அடிக்கடி பார்த்துட்டு அடிக்கடி யோசிச்சுட்டே இருக்கீங்களோ அது என்ன ஆகுமா? அது உங்களுடைய ஆழ் மனதுல ஒரு நம்பிக்கையாக, ஒரு ஃபெய்த், அதுதான் ஃபெய்த், அது அப்படியே மாறிடும். இது என்ன ஆகும்னா, இதுதான் உங்க வாயில பேச ஆரம்பிப்பீங்க. நீங்க இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப அந்த இருதயம் எப்படி நிரம்புது? உங்க எண்ணங்களினால் நிரம்புது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க இருதயம் எப்படி நிரம்புனா, சப்கான்ஷியஸ் எப்படி நிரம்புனா,
நீங்க எதை யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, கான்சியஸா எதை யோசிக்கிறீங்களோ அது உள்ள போயிடும். அது மூலமா வாயில வார்த்தை வரும். அந்த வார்த்தை ஒன்னு என்ன பண்ணும், ஜீவனை கொடுக்கும், இன்னொன்னு மரணத்தை கொடுக்கும். எத்தனை பேர் புரியுது? சரி, இப்போ தேவனை போல நம்ம செயல்பட முடியுமா? முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நேற்றைய தினத்திலே, கடந்த காலத்திலே நான் நினைத்தது, பேசினது எல்லாம் இன்னைக்கு இதை கொண்டு வந்துடுச்சு. ஆனா we have a good news. சொல்லுங்க, good news. We have Holy Spirit in us. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இப்போ விழுந்து போன மனிதனை விட உயிர்த்தெழுதலில் பங்கு உள்ளவர்களாகிய நாம் எந்த அளவுக்கு அதிகமாக தேவனை போலவே செயல்பட முடியும்? குட் நியூஸ் என்ன தெரியுமா? இந்த நேரத்துல, இந்த செகண்ட்ல நம் எதிர்காலத்தை, நம் நாளை தினத்தை நாம எண்ணங்கள்ல கிரியேட் பண்ண முடியும், உருவாக்க முடியும். அது உருவாக நாம் அதை பேச பேச அதுதான் நம்ம பார்க்க போறோம். The good news is you can create your future. You can exactly function like God. You can imagine. நீங்க கற்பனை பண்ணலாம். எதை கற்பனை பண்ணலாம்? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்ங்கிறத நீங்க இமேஜின் பண்ண முடியும், எண்ணத்துல கொண்டு வர முடியும். யோசிக்கலாம். நெகட்டிவ் தாட்டா வருது, நெகட்டிவ் தாட்டா வருதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்குமே. பாசிட்டிவ் தாட்டை, ஒரு நல்ல எண்ணத்தை, தேவன் சொல்லுகிறத நம்ம யோசிக்கிறோமா? இப்போ உடம்புல வியாதி இருக்கு, நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன தேவை? சுகம் தேவை. நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரே சுகமாக்குங்க, ஆண்டவரே சுகமாக்குங்க, ஆண்டவரேன்னு கேட்கிறோம். இல்ல பிரதர் எனக்கா ஜெபம் பண்ணுங்க பிரதர், என் உடம்பு சரியில்லை, சுகமா. இப்ப நான் என்ன சொல்றேன்? ஜெபம் பண்றேன், நடக்குது, ரைட், அது இல்லைன்னே சொல்லலைங்க. இப்போ நீங்க தேவனுடைய சாயல்ல இருக்கீங்க. இப்ப நீங்க எண்ணத்தை கொண்டு வரலாம். என்ன எண்ணத்தை கொண்டு வரலாம்? உங்களை நீங்களே சுகமாக இருப்பதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு, உங்களால நடக்க முடியல, உங்களால ஒரு வேலை செய்ய முடியல, கிச்சன் போனா, பிரதர் கிச்சன்ல என்னால ரொம்ப நேரம் சமைக்க முடியல, எனக்கு உடம்பெல்லாம் டயர்ட், இப்படின்னு இருக்குல்ல. இப்போ நான் என்ன சொல்றேன், காட் எப்படி கிரியேட் பண்றாரு? எண்ணங்கள். முதல்ல உங்க எண்ணத்துல நீங்க நல்லா இருக்கிறத பாருங்க. யூ இமேஜின் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் குட், யூ ஆர் ஹெல்த்தி. நீங்க நல்லா நடக்கிறத பாருங்க, நீங்க போய் வேலை செய்யறத பாருங்க, சமைக்கிறத பாருங்க, நீங்க ஆக்டிவா இருக்கிறத உங்க எண்ணத்துல கொண்டு வாங்க. இப்போ உங்க எண்ணத்துல இப்படி கொண்டு வர்றதுக்கு நீங்க யாருக்காவது பணம் கொடுக்கணுமா? சொல்லுங்களேன். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களை நீங்களே யோசிங்கன்னு நான் சொல்றேன். உங்களை நீங்களே நல்லா இருக்கிற மாதிரி யோசிங்கன்னு நான் சொல்றேன். சிம்பிளா சொல்றேன். உங்க எண்ணத்துல யோசிங்க, கண்ணை மூடி யோசிங்கிறேன். இப்ப இந்த யோசிக்கிறதுக்கு நீங்க யாருக்காவது பணம் கட்டணுமா? கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணுமா? பணம் தேவையில்ல. யோசிக்கிறதுக்கு, பிரதர் எனக்கு நான் ஹிமாலயா காஷ்மீருக்கு மேல மலை உச்சியில போனாதான் எனக்கு அந்த யோசனை வரும் அப்படின்னு இருக்கா? ஏங்க, உங்க நீங்க பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும்போது கூட யோசிக்கலாம், சமையல் பண்ணும்போது யோசிக்கலாம். ஏன் இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா, இப்ப கூட யோசிக்கலாம். யோசிக்கிறதுக்கு இடமே தேவையில்ல. இந்த இடத்துல போனாதான் யோசிக்கணும், அந்த இடத்துல போனாதான் யோசிக்கணும் கிடையாது. இட் இஸ் யுவர் இன்டென்ஷன். சொல்லுங்க, இது உங்களுடைய சாய்ஸ். சொல்லுங்க, மை சாய்ஸ். புரியுதுங்களா? ஃப்ரீ வில், சுய சித்தம். இது நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் தான் முடிவு பண்ணணும். தேவன் நம்மை எப்படி படைத்திருக்கிறார்? சுய சித்தத்தில் படைத்திருக்கிறார். God created in his own image. The nature is free will. அப்படின்னா என்ன? தேவன் உங்ககிட்ட சொல்றாரு, உனக்கு என்ன வேணும் நீ முடிவு பண்ணுங்கிறார். ஆஹா, என்கிட்ட சிலர் கேட்பாங்க, பிரதர் கர்த்தருடைய சித்தம் தெரியணும் பிரதர், சித்தம் தெரியணும். பாருங்க, தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கா? எஸ், காட் ஹேஸ் பர்பஸ் இன் அவர் லைஃப். எஸ். ஆனா அந்த ஆண்டவர், அந்த அப்பா என்ன தெரியுமா நினைக்கிறாரு? என் மகனே, என் மகளே, நீ விருப்பப்படுன்னு சொல்றாரு. சொல்லுவாங்க, எனக்கு ஒரு விருப்பமும் கிடையாது, எனக்கு எந்த விருப்பமுமே வேணாம், நீங்க என்ன ஆண்டவரே விருப்பப்படுறீங்களோ அதை தான் செய்வேன். யாராவது அப்படி இருக்கீங்களா? எனக்கு விருப்பமே கிடையாது, ஆண்டவர் விரும்புறத மாத்திரம் தான் நான் செய்வேன். நீங்க இப்படியே பல வருஷம் இப்படியே தான் இருக்கணும். ஆமா, இன்னும் பல வருஷத்துக்கு இப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க. ஏன் தெரியுமா? தேவன் நம்மை இயந்திரமாக படைக்கவில்லை, ரோபோக்களாக படைக்கவில்லை. we are not created like robots. ரோபோட் என்ன பண்ணுங்க? இயந்திரம். ரோபோட் தெரியும்ல? ஒரு இயந்திரம்
நம்ம எப்படி அதை உருவாக்கி வச்சிருக்கோம் அதை தான் செய்யும். ஆமா, அதை தான் செய்யும். போ, அதை போய் எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா. தேவன் அப்படி விரும்பல. தேவன் நம்மை பிள்ளைகளாக படைத்திருக்கிறார். அவருடைய நேச்சர்ல படைச்சிருக்கிறார். அவரை போல படைச்சிருக்கிறார். ஏன்? நாம சூஸ் பண்ணணும். நாமளே என்ன பண்ணணும்? சூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இப்ப நான் இருக்கேன், என் பையன்கிட்ட, என் பொண்ணுகிட்ட, இங்க பாரு, கிறிஸ்மஸ்க்கு இந்த ட்ரெஸ் தான் போடணும். நீ என்ன சாப்பிடுற? இட்லி தான் சாப்பிடணும். மத்தியானம் இதை தான் சாப்பிடணும். நான் இப்படியே நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் என் பையன் பிள்ளைங்க செய்யணும் 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 இருந்தேன்னா, என்ன மாதிரி இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்பா அம்மாங்க இப்படி இருக்காங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. தயவு செஞ்சு இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தான். நீ இதை தான் படிக்கணும். விடுங்க, உன் பிள்ளைங்க என்ன படிக்கணுமோ அதை சூஸ் பண்ணட்டுங்க. தேவனை போல ஃபங்க்ஷன் பண்ணுங்க. லெட் தம் சூஸ். அதுக்காக இன்னைக்கு இது கேட்குறாங்க பிரதர், அதுக்கு என்னால் சமைக்க முடியாது. ரைட்டு. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. தேவன் எப்படி வச்சிருக்கிறாரு? உங்களை சூஸ் பண்ண வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ சூஸ் பண்றியா? நல்லா இருப்பன்னு சூஸ் பண்றியா? ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவர் இப்போ என்கிட்ட சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க அதை இமேஜின் பண்ணுங்க. தாட்ல கொண்டு வாங்க. நீங்க இமேஜின் பண்ணலனா, நீங்க யோசிக்கலனா, இந்த உலகம், நம்ம சொல்றோம்ல, இந்த மாம்சம், இந்த உலகம், பிசாசு, அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த குரூப் என்ன பண்ணும்? உங்களை யோசிக்க வைக்கும். நீங்க நல்லதை யோசிக்கலனா, நீங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறத நீங்க இன்டென்ஷனலா அப்படிதான் நான் யோசிக்க போறேன், நல்லதை தான் யோசிக்க போறேன்னு யோசிக்கிறத விட்டுட்டீங்கன்னா, என்னாலலாம் முடியாது பிரதர்னு இருந்தீங்கன்னா, உலகம் என்ன பண்ணும்? சுத்தி இருக்கிறது நெகட்டிவா தாட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். வேற வழி இல்லாம நீங்க அதையே யோசிச்சுட்டு இருப்பீங்க. டிவியை ஓபன் பண்ணுவீங்க, அவன் சொல்லுவான், இன்று இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அப்படி நடந்தது. உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும், ஆஹா இப்படிலாம் நடக்குமோ, ஐயோ இப்படிலாம் வாழ்க்கையில் இப்படி. அப்போ உங்க எண்ணம் அப்படியே போகும். உங்க வாயில அதை தான் பேசுவீங்க, உங்க வாழ்க்கையில அதை தான் பார்ப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனை போல செயல்படுவது எது உங்க லைஃப்ல வேணுமோ அதை யோசிங்க. தேவையில்லாததை யோசிக்காதீங்க. அப்படி யோசிக்கிறதுக்கு அதனாலதான் தேவையில்லாத ஹாரர் மூவிஸ் பார்க்காதீங்கன்னு சொல்றது. கெட்ட தேவையில்லாத சினிமாக்களை பார்க்காதீங்கன்னு ஏன் சொல்றோம்? நல்ல மூவிஸ் இருக்கு, யூ கேன் செலக்ட், சூஸ் பண்ணலாம். சும்மா எல்லாத்தையும் போய் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காதீங்க. சும்மா எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுட்டு இருக்காதீங்க. ஃபேஸ்புக்கை ஓபன் பண்ண அடுத்தது என்ன? இப்ப இதை கேட்டுட்டு இருப்பீங்க, அடுத்தது வேற. இவங்க ரீல்ஸ் போட்டிருக்காங்க, அவங்க ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க, இவங்க இதை போட்டிருக்காங்க. தேவையில்லாத நல்லதை கேளுங்க. ஒரு விஷயம் கேட்குறீங்க, அது உங்க லைஃபை மாற்றும், உங்க லைஃப்ல பெரிய விஷயத்தை கொண்டு வரும்னா ஜஸ்ட் லிசன், கேளுங்க. ஆனா ஒரு நெகட்டிவா இருக்கு, அதை கேட்கும்போது பயமா இருக்கு, அதை கேட்கும்போது திகிலா இருக்குன்னா நெவர் ஹியர். பிகாஸ் நீங்க எதை கேட்குறீங்களோ அது உங்க எண்ணங்களாக வரும். அந்த எண்ணம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அப்போ யூ நீட் டு சூஸ். நம்ம சூஸ் பண்ணணும். மெசேஜ் கேட்குறீங்க, வார்த்தையை கேட்குறீங்க, காலையில ஆண்டவர் வார்த்தைக்கு எதை கேட்குறீங்க? இப்ப நான் பேசுறது உங்களை பலப்படுத்துச்சுன்னா இதை கேளுங்க, உங்களை உயிர்ப்பிக்குதுன்னா இதை கேளுங்க. அதே ஒரு மெசேஜ் கேட்குறீங்க, கிறிஸ்தவ மெசேஜ், கேட்ட உடனே உள்ளுக்குள்ள பயம் வருது, ஐயோ அப்படின்னா கேட்காதீங்கிறேன். நெவர் ஹியர். ஈவன் இட் இஸ் எ கிறிஸ்டியன் மெசேஜ், இஃப் இட் ப்ரொடியூஸ் ஃபியர், பயத்தை கொடுக்குது, ஐயோ திகிலா இருக்கு, ஆண்டவர் அடிப்பாருன்னு சொல்றாங்க, ஆண்டவர் இப்படி பண்ணிடுவார்னு சொல்றாங்க, சபிச்சிரு, தயவு செஞ்சு கேட்காதீங்க. Why are hearing that rubbish things? God is good God. சொல்லுங்க, ஆண்டவர் நல்லவர். என் எண்ணத்துல எப்பவுமே என் தேவன் எனக்கு நல்லது மாத்திரமே செய்வார் என்று யோசிங்க. என் வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும்னு யோசிங்க. என் கடன் தீந்துடுச்சுன்னு யோசிங்க. இமேஜின், நீங்க இமேஜின் பண்ணுங்களேன், உங்க கடன் எல்லாம் இப்படிங்கிறதுல தீந்துடுச்சுன்னு யோசிங்க. யாரெல்லாம் யோசிக்க முடியுது? இப்ப கடன் பிரச்சனையில பினான்சியலா கஷ்டப்படுற யாராவது, மோஸ்ட்லி பினான்ஸ்ல வெளியே வரணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, இப்போ இந்த செகண்ட்ல இருந்து ஒரே ஒரு தாட், உங்க எண்ணம் எப்படி வரணும்? டெய்லி வரும். டெய்லி எந்த வேலை செஞ்சாலும் நான் பரிபூர்ணமா இருக்கிறேன், பணம் என்னை தேடி வந்துகிட்டே இருக்கு, மணி இஸ் கமிங் டுவர்ட்ஸ் மீ, மணி இஸ் கமிங் டுவர்ட்ஸ். டைப் பண்ணுங்க, மணி இஸ் ஃபாலோயிங் மீ. நான் பணத்துக்கு பின்னாடி ஓட வேண்டியதில்லை, பணம் என் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். நான் எங்க போனாலும் பணம் வரும். மந்த்லி சேலரி பிரதர், ஏன் யோசிக்க முடியாதா? நீங்க மந்த்லி சேலரியே வாங்குங்களேன், யோசிங்க, என்னை தேடி பணம் வரும். பணம் வரும், நாளைக்கு வரும், இன்னைக்கு வரும், என்னைக்கு வேணாலும் வரும். நம்ம யோசிக்கிறதே இல்லை. யோசிங்க, உங்களை தேடி வரும். உங்க ஹஸ்பண்ட் திடீர்னு உங்க கையில கொடுப்பாரு, உங்க பிள்ளைங்க உங்க கையில கொடுப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃபா தானே இருக்கிற, ஏன் உங்களை தேடி பணம் வரும்? இட்ஸ் அபவுட் யுவர் தாட். நீங்க யோசிங்களேன், கிரியேட் ஆகும்.
பணம் வரும், சுகம் உண்டாகும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஜஸ்ட் இமேஜின், உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கிறத யோசிங்க, 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 அதையே பேசுங்க, யோசிங்க, பேசுங்க, யோசிங்க, பேசுங்க. புரியுதுங்களா? How to function like God. தேவனை போல செயல்படுவதுனா என்ன? எதை வேணுமோ அதை யோசிங்க, அதையே பேசுங்க. அதான் சொல்லுவேன். நீங்க பாத்தீங்களா, மார்னிங் பிரேயர் எடுத்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த பிரேயர் அட்டன் பண்ண புதுசா வரவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னடா எப்போ பார்த்தாலும் காலையில இந்த பிரதர் எடுத்த உடனே இந்த நாள் சூப்பர் நாள், ஒண்டர்ஃபுல் டே, ஹாப்பி டே, ஜாய்ஃபுல் டே, டெய்லியே சொல்லணுமா? டெய்லி சொல்லணும். சொல்லுங்க, டெய்லி சொல்லுவேன். ஏன்? எனக்கு அதுதான் முக்கியம். எனக்கு இந்த நாள் சூப்பரா தான் இருக்கணும், எனக்கு இந்த நாள் ஒண்டர்ஃபுல்லா இருக்கணும், எனக்கு இந்த நாள் மிராக்குலஸா இருக்கணும். நீங்க சொல்லனா பிரச்சனை இல்லைங்க, நான் சொல்ல மாட்டேன்னா போங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்க லைஃப் போட்டோம். ஆனா சொன்னா அதான் நடக்கும். பார்க்கிற வரைக்கும் சொல்லுவேன். சொல்லுங்க, இப்ப நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, பிரதர் நடக்கலையே, நடக்கிற வரைக்கும் சொல்லுவேன்னு சொல்லுங்க. இப்போ நான் கடன் தீந்துடுச்சு, நான் நல்லா இருக்கிறேன், நான் ப்ராஸ்பரஸா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா கடன் தீந்த மாதிரி இல்ல. அப்ப எவ்வளவு நாள் சொல்லணும்? எவ்வளவு நாள் இல்ல, இதுதான் என் வார்த்தை. நான் நல்லா இருக்கிறேன், நான் பரிபூர்ணமா இருக்கிறேன், என் கடன் எல்லாம் அடைக்கப்பட்டுடுச்சு, நான் சுகமா இருக்கிறேன், இப்படி சொல்றீங்கல்ல, யோசிக்கிறீங்க, இதுதான் உங்க வாழ்க்கை. தட் இஸ் மை லைஃப். ஒன்னு நடக்கல, உடனே நடக்கல, இது நடக்கல, மாற்றம் இல்லை, அப்படி இல்லை. அதை பார்த்தீங்கன்னா வாழ முடியாது. நம்ம எப்படி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கோம்? தேவனை போல. நல்லதை பார்க்கும் பொழுது, நல்லதை யோசிக்கும் பொழுது, அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? உள்ள கொண்டு வரணும். நெகட்டிவா ஒரு விஷயம் பாக்குறீங்க, பேசுங்க. இல்ல, நான் பாசிட்டிவா பாக்குறேன். யாரோ ஒருத்தங்க நெகட்டிவா உங்ககிட்ட பேசுறாங்க, சொல்லுங்க அப்படிலாம் நடக்காது, நல்லது நடக்கும்னு சொல்லுங்க. நல்லது நடக்கும்னு சொல்லுங்க. இந்த உலகமே அழிய போகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இல்லம்மா உலகம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. உலகம் நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. Always speak like that, always think like that. Create things, don't destroy things. ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க நெகட்டிவா யோசிச்சு நெகட்டிவா பேசுனீங்கன்னா you are destroying your life. உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழிக்கவும் முடியும் உங்கள் வார்த்தையினாலே. சில சொல்லுவாங்க, நான் சும்மா சொன்னேன் பிரதர், கோவம் வந்துடும், தன் பொண்ணை திட்டிடுவாங்க. நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம், நாகர்கோயிலில். எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா பொண்ணுக்கு சண்டை நடக்கும் பாருங்க. உண்மைங்க, அப்படியே கேட்கும், எங்கள் கிச்சனில் என்னன்னா கேட்கும், பயங்கர சண்டை நடக்கும். அது பெரிய பொண்ணு. அவங்க அம்மா கோபத்தில் அந்த பொண்ணை, தன்னுடைய சொந்த பொண்ணை கோபத்தில் சபிப்பாங்க, எக்ஸ்ட்ரீமா சபிப்பாங்க. நீ எல்லாம் இப்படி என்ன ஆவ தெரியுமா, நீ வாழ்க்கையில எப்படி கஷ்டப்பட போற தெரியுமா, நீ எல்லாம் உணர போற தெரியுமா. நிஜமாங்க, அப்படியே பேசுவாங்க, நெகட்டிவா பேசுவாங்க. அந்த பொண்ணு வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. நானும் சுவிதாவும் அதை கேட்கும் போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நாங்க அப்படியே கேன்சல் பண்ணுவோம். ஆண்டவரே, இப்ப நாங்க என்ன கேன்சல் பண்ணி என்ன? ஒரு பெத்த அம்மா தன் பொண்ணை கோபத்துல சபிக்கிறாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு பார்த்தா சேர்ந்து ஜாலியா உட்காந்து பேசுறாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் கோபத்துல தான் பிரதர் நான் திட்டேன், மனசுல நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். நம்ம பேசுற வார்த்தைங்க இட் வில் கிரியேட். கத்தி இருக்குங்க, கத்தி இருக்காங்க பக்கத்துல, ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சீப்பு கத்தி, சும்மா ஒண்ணு இல்லைங்க. நீங்க இப்போ உங்க வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்னு உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணட்டுமா? இப்போ ஒரு கத்தி எடுத்துட்டு வாங்களேன், ஒரு நைஃப், உங்க கிச்சன்ல கத்தி இருக்கும்ல, அந்த கத்தியை எடுத்துட்டு வாங்க, அதுதான் உங்க வார்த்தைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பைபிள் அப்படித்தானே சொல்லுது. வார்த்தை எப்படி இருக்கு? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னா 2 பக்கமும் ஷார்ப்பா இருக்கும். அப்ப நீங்களும் நானும் அப்படித்தானே, தேவனை போல தானே படைக்கப்பட்டிருக்கோம். நம்ம வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இப்போ நான் சும்மா தான் பேசுறேன் பிரதர், சும்மா தான் என் பொண்ணை திட்டேன், சும்மா தான் அவங்கள திட்டேன், சபிச்சிட்டேன், சும்மா ஜாலிக்காக சபிச்சேன் அப்படிங்கல. ஒன்றும் இல்லை, இந்த கத்தி எடுத்துக்கோங்களேன், நைஃப் எடுத்து சும்மா மூக்கு கொடையுதுல, மூக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? நம்ம மூக்கு ஒரு மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, உங்கள் கத்தி, ஷார்ப்பு கத்தி எடுத்து இந்த மூக்குக்குள்ளே விட்டு இப்படி சும்மா கொஞ்சம் குடஞ்சி பார்க்கலாமே, ட்ரை பண்ணி பாருங்க, என்ன வரும் சொல்லுங்களேன். கத்தி ஒன்று காய்கறி வெட்டு, நான் சும்மா தான் கத்தி தானே, சும்மா கொஞ்ச நேரத்துக்கு மூக்குக்குள்ள விட்டு இப்படி, இல்லை காது ஒரு மாதிரி இருக்கு, கத்தியை உள்ள விட்டு சும்மா இப்படி ட்ரை பண்ணி பாருங்க, என்ன நடக்கும் சொல்லுங்க, என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். கத்திங்க சும்மா ஜாலிக்காக கொஞ்சம் மூக்கு சொரிஞ்சு பார்க்கலாம், காது சொரிஞ்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணுவீங்களா? அடடா, என்ன வரும் சொல்லுங்க, என்ன வரும் சொல்லுங்க.
ரத்தம் வரும். ஏன்னா கத்தி தன் வேலையை செய்யும். சொல்லுங்க, கத்தி தன் வேலையை தவறாமல் செய்யும். கத்தி தன்னுடைய கடமையை தவறாமல் செய்யும். அது சும்மா கூட ஜாலிக்காக முகத்துல இப்படி 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 பண்ணா கூட அது உங்க முகம்னு பார்க்காது, அது வேலையை செய்யும். ஏன்னா கத்தி தான். தேவனுடைய வார்த்தை, நம்ம வாயிலிருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பவர்ஃபுல் வேர்ட்ஸ். இட்ஸ் so powerful, it will create things, also destroy things. அதனாலதான் சொல்றாரு, உங்க வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையை குறித்து நீங்க கணக்கு கொடுக்கணும்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சாதாரணமா நினைக்கிறோம். அப்போ பயப்படுறதுக்காக இதை நான் சொல்லல, சந்தோஷத்துக்காக சொல்றேன். இட்ஸ் a great good news. எனக்கு இது, நான் இதை கேள்விப்படும் போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, இப்போ நான் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு பிரதர் பயப்படாதீங்க, நான் இதை கேள்விப்படுவது ரொம்ப சந்தோஷமாச்சு. என்ன தெரியுமா, ஓகே, அப்போ நான் பேசுற வார்த்தை கிரியேட் பண்ணும். அப்ப நான் பாசிட்டிவா, நான் இப்படியே பேசுறேன், நல்லதே பேசுறேன், நல்லதே யோசிக்கிறேன். நிஜமாங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ சொல்றீங்களே, என் பொண்ணுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், நான் சொல்லட்டுமா? உங்க வாயினால உங்க பொண்ணை பிளஸ் பண்ணி பாருங்க. என் பொண்ணு நல்லா இருக்கிறா, என் பொண்ணு நல்லா இருக்கிறா, என் பொண்ணுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு, இதை உங்க வாயில சொல்லுங்க. இதை விட வேற பிரேயரே வேண்டாம். ஒரு பாஸ்டரும் ப்ரே பண்ண வேண்டாம், ஒரு ப்ராஃபட்டும் ப்ரே பண்ண வேண்டாம். பெரிய ஊழியக்காரர், இப்ப நான் பெரிய ஊழியக்காரர், நான் ஜெபம் பண்ணாதான் ஒன்னும் தேவையில்லை. நீங்க அப்பா அம்மா தானே, உங்க பொண்ணை மனதார பிளஸ் பண்ணி பாருங்க. உங்க பையன் நல்லா இருக்கிறான்னு உங்க வாயினால சொல்லுங்களேன். இதை விட வேற ஜெபம் தேவையில்லைங்கிறேன். எதுக்கு போட்டுட்டு இருக்கீங்க ப்ரே பண்ணுங்க பாஸ்டர், ப்ரே பண்ணுங்க பிரதர்? உங்களுக்கே தெரியல, நீங்க உங்க வாயினால உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சா அந்த பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. இது புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க வாயினாலே உங்கள் பிள்ளைகளை டெய்லி காலையில எழுந்த உடனே உங்க பிள்ளைங்க பேரை சொல்லி, இப்ப என் பையன், என் ஜோஷ்வா நல்லா இருக்கிறான், பிரின்ஸ் நல்லா இருக்கிறான், ஜாய் நல்லா இருக்கிறான், நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் என் பிள்ளைங்க மேல இருக்கு, என் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, என் பிள்ளைங்க தேவனுடைய பரிபூர்ணத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நான் ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக என் பிள்ளைகளை நான் சொல்ல 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 என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருந்தே தீர்வார்கள். அதுல மாற்றமே கிடையாது. வேற எந்த பாஸ்டரோ எந்த ஒரு பெரிய ஊழியக்காரரோ வந்து கைகளை வைத்து அது ஜெபம் பண்ணலாங்க. அதை விட பவர்ஃபுல் பெற்றோர்களாகிய நீங்க உங்க பிள்ளைகளை நன்றாக பாருங்க, வாயினால ஆசீர்வதிங்க. இதை விட வேற என்ன வேணும்? அதை விட்டுட்டு ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஜெபம் பண்ணுங்க. ஏங்க இன்னொருத்தங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, போய் காலில் விழுறீங்க? தேவன் உங்களை தேவனுடைய சாயலில் படைத்திருக்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். மதம் உங்களை விடாது. கிறிஸ்தவ மதத்துக்குள்ள போயிட்டீங்க, பாஸ்டர் மதம் போயிட்டார்னா அவரு தான் ஜெபம் பண்ணா, அவரு அற்புதம் சொன்னாதான் நடக்கும். என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும், இல்லைன்னு சொல்ல ஒருத்தங்க. ஆனா உங்களுக்குள்ள அந்த வல்லமை இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும்னு புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு நாள் தான் திருப்பி திருப்பி போய் அப்படியே போய் இது பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்க? நீங்க இந்த வார்த்தையை கேட்குறீங்கல்ல, உங்க வாழ்க்கை மாறிடுச்சு, உங்க குடும்பம் மாறிடுச்சு, பிலீவ் பண்றீங்களா? எஸ் சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை எல்லாரும் டிக்ளேர் பண்ணுங்க, ஐ எம் பிளஸ்ட், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். இதை உங்க மைண்ட்ல நினைங்க. நல்லா இருக்கிறத பாருங்க. நடந்து போறீங்களா, கார்ல போறத பாருங்க. கார்ல போறீங்களா, பிளைட்ல போறத பாருங்க. பிரதர், காசெல்லாம் தானா வருங்க. ஃபேமிலியா டூர் போறத பாருங்க, சுவிட்சர்லாந்து போறத பாருங்க, அமெரிக்கா போறத பாருங்க, எந்த கண்ட்ரி எது பாருங்க. just see yourself in your mind. நீங்க பாருங்க, பேசுங்க, நடக்குதா இல்லையான்னு என்கிட்ட சொல்லுங்க. எடுத்த உடனே ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறது, ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடியே நெகட்டிவா பேசிடுறது. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது பிரதர். ஏங்க வாயில அப்படி சொல்றீங்க? ஒரு காரியத்துக்கு முன்னாடியே அதை ஏன் டிக்ளேர் பண்றீங்க? விட்டுருங்க, நல்லதை பேசிதான் பாருங்களேன், கடைசி வரைக்கும் பேசி பாருங்க. நல்லாதான், எனக்கு நல்லா இருக்கும், என்னை தேடி பணம் வரும், நான் நல்லா இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் பெருகிக்கொண்டே இருக்கிறேன், என் மேல தேவனுடைய கிருபை பெருகிக்கொண்டே 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 இருக்கிறது. ஒருத்தனும் என்னை தடுக்க முடியாது, ஒருத்தராலும் என் குடும்பத்தை சபிக்க முடியாது. நான் தேவனுடைய பிள்ளை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். டிக்ளேர் பண்ணலாமா? விட்டா பேசிக்கிட்டே போலாம். யாரெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரை போல ஃபங்க்ஷன் பண்ண போறீங்க? எல்லாம் டைப் பண்ணுங்க, ஐ வில் ஃபங்க்ஷன் லைக் காட். டைப் பண்ணுங்க, நான் தேவனை போல கிரியேட் செய்ய போறேன். எப்படி?
இன்னைக்கு யோசிக்க போறேன். எப்போ பார்த்தாலும் இதை யோசிக்க போறேன், இதையே தான் பேச போறேன். உங்களுக்கு இங்க பாருங்க, கடன்ல இருக்கா, வாயில இதையே சொல்லிட்டு இருங்க. என் கடன் தீந்துடுச்சு, பணம் என்னை தேடி வந்துட்டே இருக்கு. கடன் தீந்துடுச்சு, பணம் என்னை தேடி வந்துட்டு இருக்கு. நான் பரிபூர்ணமா இருக்கிறேன், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. இதை மட்டும் பேசுங்க. ஏன் தேவன் அப்படித்தான் உங்களை வச்சிருக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு என்ன தோணும், ஐயோ கடன்ல இருக்கனே, கஷ்டமா இருக்கனே, ஹலோ யார்ட்டையா ஃபோன் பண்ணி எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு பணமே இல்லை பணமே இல்லை இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீ என்ன சொல்றீங்களோ அதுதான் இருக்கும். இல்ல 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 இல்ல, வாயில இல்ல இல்ல இல்ல, இந்த வார்த்தையெல்லாம் விடுங்க. எப்போ பார்த்தாலும் இல்ல, எதுவும் இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, சிலர்லாம் புலம்பிகிட்டே இருக்குது, எண்ணெய் இல்லை, வீட்டில் ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒன்று. நீங்கள் சொல்கிற வரைக்கும் உங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கும் தெரியுமா? ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க. சொல்லுங்களேன், ஏங்க நம்ம வீட்டில் நிறைய இருக்குங்க, நிறைய இருக்குங்க. என் வீட்டில் எல்லாம் இருக்குது, கிச்சன் ஃபுல்லாக இருக்குது, என் வீட்டில் நிரம்பி வழிகிறது. நான் ஒரு டைம் அப்படிதான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம், நிரம்பி வழிகிறது, நிரம்பி. இப்போ உண்மையிலேங்க ஃப்ரிட்ஜில் இடமே இல்லை, நிரம்பி வழிகிறது. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் வெளியே வைக்க வேண்டியதாக இருக்குது. நிரம்பி வழிகிறது. சொல்லுங்களேன், நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழியும். வாயில் நல்லதே பேசுங்க, அதையே யோசிங்க. நெகட்டிவான அதை விட்டுருங்க. உங்கள் பிள்ளைங்க படிக்கலை 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 படிக்கலை, எப்போ பார்த்தா பிள்ளைங்களை அப்படி சொல்லாதீங்க, விட்டுருங்க. படிக்கலையா விடுங்க, என் பிள்ளை நல்லா இருக்கிறான், அவன் சூப்பராக இருக்கான், அவன் லைஃப் சூப்பராக இருக்கும், அதை மட்டும் யோசிங்க. அவன் ஃபியூச்சர் சூப்பராக இருக்கும், அவன் சூப்பராக இருக்கான், நீ அதை யோசிங்க. அதுக்கேற்ற மாதிரி உன் பிள்ளையோட வாழ்க்கை மாறும். டெஸ்டினேஷனை பேசுங்க. எப்படி இருக்கணும்னு விரும்புறாங்களோ அதை பேசுங்களேன். எல்லாம் மாறும், சூழ்நிலைகள் எல்லாம் மாறும், எவ்ரிதிங் வில் சேஞ்ச். ஆமென். நாளைக்கு இதை பற்றி நான் நிறைய பேச போகிறேன். இன்னைக்கு முடிச்சிருவோம், டைம் 6:30 ஆக போகுது. ஓகேயா? யாருக்கெல்லாம் ஹாப்பி, யாரெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, யூஸ்ஃபுல் டைப் பண்ணுங்க. தேவனுடைய ஜீவன் உங்கள் வார்த்தை மூலமாக வெளிப்படுவதாக. மற்றவங்க வாழ்க்கையிலே நல்லதே பேசுங்க. ஒன்று சொல்கிறேன், யாரை பற்றி நெகட்டிவாக பேசாதீங்க. ஐயோ அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான், அவன் பாரு வேணான்னுங்கிறேன். எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க. ஐயோ வேணாங்க. மற்றவங்களை பற்றி பேசி என்னங்க நமக்கு கிடைக்க போகுது, என்ன கிடைக்க போகுது? அந்த ஊர் பிரைம் மினிஸ்டரை பேசுறது, இந்த ஊர் சீஃப் மினிஸ்டரை பேசுறது, கலெக்டரை பேசுறது, அந்த அரசியல்வாதியை பேசுறது, இந்த நடிகரை யாரை பற்றி என்ன பேசி நமக்கு என்ன கிடைக்க போகுது? நம்மளை பற்றி நல்லதை பேசுவோம், நமக்கு நல்லதே நடக்கும். ஆமென். நம்மளை பற்றி, நம்ம குடும்பத்தை பற்றி நல்லதை பேசுங்க. அப்படி மற்றவங்களை பற்றி பேசுறதா இருந்தா நல்லதை மட்டும் பேசுங்க. அவங்கள பற்றி அவங்கள பிளஸ் பண்ணிட்டே இருங்க. நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன், அவன் நல்லா இருக்கட்டும்னு விரும்புகிறேன், நல்லா இருக்கட்டும்னு விரும்புகிறேன். எஸ், ஓகே, சூப்பர். ப்ரே பண்ணி முடிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர். ஒவ்வொருத்தர் இந்த லைவ் அட்டன் பண்ணுகிற ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கட்டும். உம்முடைய வார்த்தை அவங்க வாயில இருப்பதாக. லெட் யுவர் வேர்ட் பி ஆன் யுவர் சில்ட்ரன் லார்ட். உம்முடைய பிள்ளைகள் மேல உங்க வார்த்தைகள் இருக்கட்டும். அவங்க எண்ணங்கள்ல உம்முடைய எண்ணம் இருப்பதாக. நான் சொல்றேன், தேவனுடைய எண்ணம். நீங்க திங்க் பிக், பெரிதா யோசிங்க, சின்னதா யோசிக்காதீங்க. உங்களை பத்தி பெருசா யோசிங்க, உங்க பிள்ளைங்களை பத்தி பெருசா யோசிங்க. திருமணத்துக்கு வெயிட் பண்றாங்களா உங்க பிள்ளைங்க, நல்லா யோசிங்க. என் பிள்ளைங்களுக்கு திருமணம் சூப்பரா நடக்குது, என் பிள்ளைக்கு வேலை நல்லா கிடைச்சிருச்சு, என் வீட்டுல சந்தோஷமா இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கிறா, குழந்தை பிறந்துடுச்சு, திருமணம் ஆயிடுச்சு. யோசிங்க, யோசிங்க. ஜஸ்ட் திங்க். நான் சொல்றேன், இப்போ நீங்க யோசிக்கும் போது கிரியேட் ஆகும். இட் வில் கிரியேட் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். வாட் எவர் யூ திங்க் ரைட் நவ, நீ எதை இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நான் சொல்றேன், அது நடக்க ஆரம்பிக்கும். அது உங்க வாயின் வார்த்தைகளாக வரட்டும். என் பிள்ளைங்க நல்லா இருக்காங்கன்னு யோசிங்க. எனக்கு பணம் வந்துகிட்டு இருக்கு, என் கடன் எல்லாம் அடைச்சிட்டேன். எஸ் எஸ், எப்படின்லாம் முடியாது, எப்படி வேணாலும் நடக்கும். மிராக்கிள் வில் ஹேப்பன். நான் சுகமா இருக்கிறேன், பிலீவ் பண்ணுங்களேன். நான் நல்லா இருக்கேன், நல்லா நடக்கிறேன், நல்லா ஹெல்த்தியா இருக்கிறேன். மனத்தில் கொண்டு வாங்க, உங்க உடம்புல பலன் உண்டாகும். You will inherit the blessing of God. முடியுங்க. நம்ம எண்ணம் மிக முக்கியம். எண்ணம் தான் வாழ்க்கை, எண்ணம் தான் வார்த்தை மூலமாக கிரியேட் செய்து. இது தேவன் உருவாக்குனது. It is created by God. It is the nature of God. It is the law of God. Thank you Father. நான் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள், அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. நீங்க ஆசீர்வதிங்க அப்படின்னு நான் கேட்கல, ஏன்னா எனக்கு தெரியும். சொல்லுங்க, எனக்கு தெரியும், நான் உமக்குள் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. என் எல்லை எங்கும் சந்தோஷம், நன்மையும் கிருபையும் என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். சொல்லுங்க, குட்னஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் மீ. நன்மை என்னை தேடிக்கிட்டே இருக்கும், பணம் என்னை தேடிக்கொண்டே வந்துட்டு இருக்கும், சந்தோஷம் என்ன நிரப்பிக்கிட்டே இருக்கும். நான் சந்தோஷமாக இருக்கிறேன்.
என் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. In mighty name, in Jesus' name, amen, amen. So bless you, have a wonderful and blessed day. So இதே சந்தோஷத்தோட, இந்த எண்ணத்தோட இந்த டேயை கொண்டாடுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகேயா? ஃபங்க்ஷன் லைக் காட். ஆமென். ஸோ நல்லதை யோசிங்க, நல்லதே பேசுங்க. நாளைக்கு காலையில் 5:30 உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பை பை பை. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் புதிதாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க. ஈவினிங் ஜூம் ப்ரேயர் லிங்க் எல்லாம் அதில் தான் வரும். ஓகேயா? ஸோ நாளைக்கு காலையில் 5:30 மிஸ் பண்ணாதீங்க. ஒரு வேளை லேட்டாக இப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது முடிஞ்சப்பறம் ஃபுல்லாக பாருங்கள். You will hear so many things. Okay, so bless you. See you tomorrow. Bye bye bye. ஹாப்பியா இல்லை ஹாப்பின்னு போடுங்க. எஸ், ஆமாம், நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சு முகத்தை சோகமாவோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படியே தெம்பாக போய் வேலையை செய்யணும், தெம்பாக எல்லாம் பண்ணணும். ஏன்னா we create things, நாம் உருவாக்குறோம். சும்மா இது நடக்கும் அது நடக்கும், நல்லது தான் நடக்கும் அப்படின்னு யோசிங்க. நல்லது வந்தே தீரும் என்னை தேடி. ஆமென். So bless you. Have a beautiful day. Bye bye.